நீ ஆட்டோ ஓட்டி கஷ்டம் பண்ற இல்லம்மா எங்களுக்கு இருமா நான் பேசுறேன் நான் பேசுறேன்மா பேசுறது இருமா உனக்கு யூரின் செக் பண்ணுவோம் நீ கஞ்சா அடிக்கணும்னு உறுதி ஆயிடுச்சுன்னா நாங்க விட்டுட்டு போயிடுவோம் ஓகேவா சரி இல்லன்றத பாத்துக்கிறோம்பா யூரின் செக் பண்றேன்டா தம்பி ஆட்டோ ஓட்டிட்டு வந்து டீ கல்லில் டீ குடிக்கிறேன்னு சொல்லி நின்றதுக்கு உன்னை செக் பண்ணோம் வான்னு சொல்லி அப்போது செக் பண்ணதில் ஒன்றையும் கிடைக்கவே இல்லை. ரத்த வெள்ளத்தில் இருந்த நபருக்கும் காவல்துறையினருக்கும் மருத்துவமனையிலேயே நடந்த பரபரப்பு சம்பவம். சார் நான் கஞ்சா வச்சில்லன்னு அந்த நபர் சொல்ல, தம்பி யூரின் டெஸ்ட் எடுப்போம் அதுல தெரிஞ்சுடும்னு காவலர் பதில் சொல்லியிருக்காங்க. சென்னை கொத்தால் சாவடியை சேர்ந்த வேலு அப்படின்ற 30 வயது நபர் ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க. இவர் மேல பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்ந்து இவர் சி கேட்டகரியை சேர்ந்த ரவுடி அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. கடந்த 2 ஆண்டுகளா இவர் ஆட்டோ ஓட்டிட்டு வராங்களாமா. இது தொடர்ந்து வழக்கம் போல இவர் சவாரி ஏத்துக்கிட்டு பூக்கடை வரைக்கும் போயிட்டு ஒரு டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த போலீசார் அவர் கஞ்சா வச்சிட்டு இருந்ததா சொல்லி அவரை பரிசோதனை பண்ணியிருக்காங்களாம். ஆனா அவரு என்கிட்ட கஞ்சா இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து காவல்துறையினர் அவர் பிடிக்க முயற்சி செய்யும் போது அந்த நபர் கத்தி எடுத்து விபரீத முடிவெடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உடனே காவலர்கள் அவர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சையுமே கொடுக்கப்பட்டு வருது. அங்க வந்த ஆய்வாளர், தம்பி நீ கஞ்சா வச்சு இருந்ததானே, அது யூரின் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலு அப்படின்ற அந்த ஆட்டோ ஓட்டுநரும் நான் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையினர் இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த நபருமே மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்களாம்.